Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது BSc in Operation Theatre Technology and BSc in Medical Laboratory Technology. இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா சர்ஜிக்கல் கேர் பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் லேர்ன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி மேனேஜ் பண்ணுறது அண்ட் வந்து எப்படி சர்ஜியன்ஸை வந்து ஆப்ரேஷன் டைமில் வந்து அசஸ் பண்ணுறது, பேஷண்ட்டை எப்படி மானிட்டர் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் படிக்கிறோம். அதையே பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து டயக்னோஸ்டிக் அண்ட் லேபரேட்டரி அனாலிசிஸ் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இதில் எதெல்லாம் பற்றி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது பற்றி, டெஸ்ட்டு எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி, அண்ட் வந்து அந்த டிசீஸ் எப்படி டிடெக்ட் பண்ணணும், இது பற்றி எல்லாமே இந்த பிஎஸ்சி எம்ஆர்டி கோர்ஸில் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு லேபரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது மைக்ரோஸ்கோப்ஸு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸில் படிப்போம். ஸோ ரெண்டு கோர்ஸுக்குமான எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதில் மினிமம் பர்சன்டேஜ் வந்து தேவை. அதையே பிஎஸ்சி எம்ஆர்டி கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிட்டோ அல்லது அதுக்கு ஏதாவது சிமிலரான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோ வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு கோர்ஸுக்கும் முன்னாடி டியூரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 years வருது. அதே பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டியூரேஷன் 3 years. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 years தான் டியூரேஷன் வருது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கோர்ஸுக்கும் உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு வந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து 50,000 இருந்து 10 lakhs வரைக்குமே வரும். ஓகேங்களா? அதே வந்து பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1800லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 5 lakhs வரைக்குமே ஃபீஸ் வரும். ஸோ நாம் சேர்ற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது மாறும். அடுத்ததாக இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெலாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா ஓடி டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், லேப் டெக்னீஷியன், ஓடி அசிஸ்டண்ட், அசோசியேட் கன்சல்டன்ட் அண்ட் டீச்சர், இந்த மாதிரியான ஜாப்க்கு எல்லாமே போகலாம். அதே பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், லேப் மேனேஜர்ஸ் ஆகலாம், சூப்பர்வைசர், ரிசர்ச் அசோசியேட், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன், பேத்தாலஜி டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்துட்டு போகலாம். அடுத்ததாக சேலரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜாக வந்துட்டு பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் முடித்தவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 10 lakhs வரைக்குமே வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அதே பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ் முடித்தவங்களுக்கு 2.6 lakhs வந்து பெர் ஆனம் வந்துட்டு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து சேலரிங்கிறத வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே மோரோவாக வந்துட்டு பெஸ்ட்டு தான். பிகாஸ் வந்து நீங்கள் சேலரினும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதுக்கும் வந்து 2.6 கிடைக்குது, அதுக்கு 2 to 10 lakhs கிடைக்குது. அதே நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னு கோர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு மெயினாக நீங்கள் கேரக்டரில் இருப்பீங்க. அதே பிஎஸ்சி எம்எல்டி எடுத்திங்கன்னா நீங்கள் லேபில் இப்போ ஒரு ஸ்கேன் எடுக்கணுன்னாலோ பிளட் டெஸ்ட் எடுக்கணுனாலோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.